சிறப்பு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த க்ஷேத்திர விசேஷம் மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் என்றும் சிரஞ்சீவியா இருக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே நாமதேயம் கொண்ட அபிராமி அமிர்தகணேஸ்வரருடைய ஆலயத்தில் பூஜை ஹோமம் எல்லாம் நடக்கும். சுவாமியினுடைய அனுகிரகத்தினால இறைவனுக்கு வேத பாராயணம்லாம் பண்ணும். ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. 4 வேதத்தில் எது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னா எதிர்வேதம். எதிர்வேதத்தில் ரொம்ப சிறப்பான மந்திரம் எது அப்படின்னா ஸ்ரீருத்ரம். ஏன் அப்படின்னா அதில் தான் நமசிவாயன்னு சொல்லக்கூடிய புத்தாட்சர மகாமந்திரம். அதனால தான் இந்த ஸ்ரீருத்ரம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நேரத்தில் கணபதி உபநிஷத்தில் ஸ்ரீருத்ரம்லாம் பாராயணம் பண்ணி கலச பூஜைகள்லாம் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் மார்க்கண்டேய ஸ்தோத்திரம்னு இறைவன் மார்க்கண்டேய பெருமானுக்கு அனுகிரகம் பண்றார் சுவாமி. மார்க்கண்டேய பெருமான் வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு 16 ஸ்லோகம் எழுதி, இந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் வாசித்து நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆயுள் பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணுறார். இந்த 16 ஸ்லோகத்தை நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய முடிவில் பாலாம்பிகா அமிர்தேஸ்வர சிவானவரும் இந்த நேரத்தில் கை கூப்பி சிரம் தாழ்த்தி நமஸ்காரம் பண்ணுங்க. 16 முறை உண்டு பண்ண வேண்டாம், கடைசி முறை விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. 15 முறை சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் 60, 70 சதாபிஷேகம்லாம் நடக்கணும். தேக ஆரோக்கியத்தோட ரொம்ப முக்கியம் என்னன்னா காசு பணங்கள் முக்கியம் கிடையாது. எவ்வளோதான் காசு பணங்கள் சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் இல்லாமல் காசு பணம் இருந்து ரோதனை ஹாஸ்பிட்டலில் இருந்து போய் சம்பாதிச்சு கொடுக்குறது